ஒரு 2 மாதம் இருக்கும். 2 மாதத்துக்கு முன்னாடி சிபிஐ விசாரணைக்காக சிஎம் விஜய் அவர்கள் அங்கே போயிருந்தார். அப்போ போயிட்டு வெளியே வரும்போது அந்த கார் மேலே நின்று ரொம்ப சந்தோஷமாக டாடா காட்டிட்டு வந்ததை பார்த்தோம். அதற்கப்புறமா முதல்வர் விஜய் அவர்களாக இன்றைக்கி டெல்லியில் முதல் முறையாக பயணம் மேற்கொண்டு இன்றைக்கி முக்கியமான சந்திப்புகளை நிகழ்த்தியிருக்காரு. இந்த சந்திப்புகள் அங்கே நிகழ்ந்துட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு பெரிய சம்பவம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த சந்திப்போட பின்னணி இந்த விஷயங்கள்லாம் வச்சு நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. ராகுல் காந்தியை சந்திக்காதது ஏன் இன்னைக்கு சந்திக்கல நாளைக்கு சந்திக்கிறாரு அப்படி இப்படி நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏன் அமித்ஷா சந்திக்கலை அப்படிங்கிறதும் ஓடிக்கிட்டு இருக்குது. ஏன் சந்திக்காமல் வந்தார், ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. இன்னொன்று முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் எப்படி உட்காந்து பிரதமர் மோடிகிட்ட பேசினார், இப்போ இருக்கக்கூடிய சிஎம் விஜய் அவர் எப்படி உட்காந்து பேசினார், கம்பேர் பண்ணி பாருங்கன்னு அந்த கம்பேரிஷன் வேறு எக்ஸ் வலைதளங்களில் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இப்போ பாஜக ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்கன்ற மட்டும் தெளிவாக தெரியுது. ஏன்னா கிறிஸ்டி இவர் காங்கிரஸோட கூட்டணி வச்சுட்ருக்காரு, 5 எம்எல்ஏக்கள் வச்சுட்ருக்காரு, நாளைக்கு ராகுல் காந்தி வரை சந்திக்க போகிறாரு. இதில் எப்படி பாஜக ஹாப்பியாக இருக்கும்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு புதிய எதிரின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தாவேகாவை சொல்லலாம். கண்டிப்பாக டிவிக்கே பாஜகவோட எதிர்ப்பு அரசியலை தான் கையில் எடுத்துருக்கிறாங்கன்றது தெளிவாக தெரியுது. பட் இருந்தாலும் திமுக அப்படிங்கிற கட்சி பாஜக எதிர்ப்பை மட்டுமே வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் ரொம்ப காலமாக அதை பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு ஓட்டு போடலைன்னா பாஜக உள்ளே வந்துடும், அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த பயம் இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லியே பயங்காட்டியே ஓட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா காங்கிரஸ் அவங்கக்கிட்ட இருந்து வெளியில் வந்துருச்சு. இப்போ விசிகா, கம்யூனிஸ்ட் எல்லாருமே வெளியே நிற்கிறனால திமுக தனித்து விடப்பட்டு இருக்கிறது. அப்போ ஆப்வியஸ்லி பாஜகவுக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருப்பாங்க. ஏன்னா இவ்வளவு நாட்கள் ஒரு பெரிய எதிரியாக பார்த்த அந்த திமுகன்ற கட்சி தனித்து விடப்பட்டது அப்படின்னா கண்டிப்பாக புதிய எதிரியான விஜய் அவர்களை எப்போ வேணாலும் சந்திச்சுக்கலாம். அடுத்து டிவிக்கே அடுத்து அவங்களும் பண்ண தான் செய்வாங்க. அந்த 5 எம்எல்ஏக்களை எப்படி உருவுறது, காங்கிரஸ் எப்படி வெளியே கொண்டு வர்றது அப்படின்ற வேலைகளையும் பண்ண தான் செய்வாங்க. ஏன்னா பாஜக இதுவரைக்கும் டிவிக்கு அரசை எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வரைக்கும் இருக்குது. திமுக ஆரம்பிச்சிட்டாங்க, 12 நாள்லேயே ஆரம்பிச்சிட்டாங்க, இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஆனால் அங்கேருந்து எந்த ஒரு இதுவுமே வரல. ஸோ அது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஏன்னா அந்த 5 எம்எல்ஏக்களை வச்சு தான் ஃபஸ்ட்டு கேம் ஆடுவாங்கன்ற மாதிரி இருக்குது. அமித்ஷா வேறு இன்றைக்கி சந்திக்கலை. ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களையும் யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது.